إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما رب يسر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மதிப்பிற்குரிய மாணவர்களே மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையை இமாம் அத்-தபரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஃப்சீரில் இருந்து நாம் பார்த்து வருகின்றோம். சூரத்துல் பலதை நாம் படித்துக் கொண்டிருந்த போது 13வது வசனத்திலே நேற்று நாம் நிறுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 14வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை பார்த்து நிறைவு செய்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மறுமை நாளுக்காக அவர்கள் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக, நரகத்திலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பணிகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஃபலக்தஹமல் அகபா, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு அற்கொடைகளை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கும் பொழுது, நேரான பாதையை காட்டியிருக்கும் போது, இந்த மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அகபாவை இன்னும் கடக்காமல் இருக்கின்றானே. அந்த அகபா என்றால் என்ன நபியே, உங்களுக்கு அது தெரியுமா? ஃபக்கு ரகபத்தின், அகபா என்பது அதுதான் அடிமையை உரிமையிடுவதாகும். இதனுடைய விளக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நேற்று பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகபாவை கடப்பதற்குரிய மற்றும் ஒரு பெரிய மகத்தான ஒரு அமலை சொல்கிறான். அதுதான் அவு யுத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின், அல்லது இத்ஆம் உணவளிப்பதாகும். எப்பொழுது? ஃபீ யௌமின் ஒரு நாளில், அந்த நாள் எந்த நாள்? ذي மஸ்கபத்தின் கடுமையான பசியில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாளில் உணவளிப்பதாகும். என்ன உணவளிப்பதல்ல, வலிமாவுக்கு நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், இந்த ஊர்லயே என்னை விட பெரிய பணக்காரன் யாரும் இல்லை, என் வீட்டு சாப்பாடை பாருங்கன்னு சொல்லிட்டு டேபிளா வகை வகையா சாப்பாடு செஞ்சு கடைசியில் அதுல முக்காவாசி சாப்பாடை கொண்டு போய் குப்பையில கொட்டுறாங்கல்ல, அந்த உணவளிப்பதல்ல. இன்று பெரும்பாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய உணவளித்தல் என்பது எப்ப செய்யறாங்க? தங்களுடைய கல்யாணங்கள்ல செய்யறாங்க. கல்யாணங்கள்ல வலிமா என்பது சுன்னத் என்ற அந்த ஒரு பெயரை வைத்துக் கொண்டு, சுன்னத்துங்கிற அந்த பெயருக்குள்ளார அவ்வளவு பெரிய ஹராம், இஸ்ராஃப், அதாவது தப்தீர், வீண் விரயம். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக வரம்பு மீறி வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்களாக இருக்கிறார்கள், ஷைத்தானோ தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் அல்லவா? அந்த உணவளித்தல தான் மக்கள் இன்று பெரும்பாலும் செய்கிறார்கள். முஸ்லிம்களை நான் சொல்றேன், காஃபிர்களை பத்தி நான் பேசல, அவங்கள பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வலிமாவுடைய நாள்ல ஊருக்கெல்லாம் விருந்து கொடுக்கிறேன்னு சொல்லி உணவுகளை வீண் விரயம் செய்யறது, பெருமை அடிக்கிறது. சாப்பாடு நல்லா இருந்துச்சா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, அப்பா எத்தனை வகை சாப்பாடு கொடுத்தீங்க நீங்க, இப்படியாக புகழ்பவரும் அநியாயக்காரர், ஹராம புகழ்றாரு, அதை செஞ்சவரும் அதை விட கடுமையான அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க சாப்பாடு கொடுக்கணும், உணவளிக்கணும். எப்ப உணவளிக்கணும்? ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின், பசியுடைய நாளில். அதாவது என்ன அர்த்தம்? மக்களுக்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பசியில வறட்சியில இருப்பார்கள் அல்லவா, அந்த நேரத்துல உணவளிப்பது. அது எப்பொழுதாவது ஒரு நேரத்துல வரலாம், சரிங்களா? அது போக சில நாடுகள்ல எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கும். அந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம உணவளிக்கணும் அந்த மக்களுக்கு. அதே போல அந்த மாதிரியான மக்களும் இந்த உலகத்துல எப்போதும் எங்கேயாவது ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு உணவளிப்பது. அதை பற்றி அடுத்ததையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்க்க போறோம். அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மஸ்கபா
சொல்லுங்க. மஸ்கபா என்பதற்கு என்ன அர்த்தம்? யௌமு மஜாஅத்தின், மஜ்ஜூ பசியுடைய நாள். அதே போல இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்களும் மஸ்கபா என்பதற்கு தி மஜாஅத்தின், தி மஸ்கபா என்பதற்கு தி மஜாஅத்தின் பசியுடைய நாள் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போல முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் மஸ்கபா என்பதற்கு அல் ஜூ பசி என்ற அர்த்தத்தை சொல்கிறார்கள். கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது மஸ்கபா என்றால் யௌம யுஷ்தஹா ஃபீஹி தஆமு, எந்த நாளில் மக்கள் எல்லாம் உணவு வேண்டும் என்று விரும்புவார்களோ, அதாவது பசி பட்டினிலிருந்து யாராவது நமக்கு உணவளிக்க மாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள் அல்லவா, அந்த நாளில் மக்களுக்கு உணவளிப்பது. ஆக அறிஞர்கள் எல்லோருமே மஸ்கபா என்பதற்கு ஜூ பசி என்ற அர்த்தத்தை குறிப்பிடுகின்றார்கள். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அகபாவை கடக்க வேண்டும் என்றால், நீங்கள் அகபாவை கடக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன? முதலாவது அடிமையை உரிமையிட வேண்டும். இரண்டாவதாக யதீமன் தா மக்ரபத்தின், யாருக்கு உணவளிக்க வேண்டும்? அதில் முன்னுரிமை பெற்றவர்கள் யார்? யதீமன் தா மக்ரபத்தின், உறவினராக இருக்கக்கூடிய அனாதை. இமாம் தபரி சொல்கிறார்கள், அத்அம ஃபி யௌமி மஜாஅத்தின் ஸகீரன் லா அபலஹு மின் கராபத்திஹி, தன்னுடைய உறவினர்களில் யாருக்கு தந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ சிறியவர்கள், அத்தகையவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்கிறார்கள். வஹுவல் யதீமு துல் மக்ரபா, அதுதான் தன்னுடைய உறவுக்கார அனாதை. வஉனிய பிதில் மக்ரபதி தல் கராபா, மக்ரபா என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கராபத் என்று அர்த்தம். இப்னு ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை தான் இங்கே குறிப்பிடுவதாக இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அவ் மிஸ்கீனன் தா மத்ரபத்தின், அல்லது மிஸ்கீனன் ஏழைக்கு, அந்த ஏழை யார்? து மத்ரபத்தின், மண்ணுடையவராக, மத்ரபானா மண்ணுடையவர், அதாவது மண்ணோட மண்ணா படுத்து கிடக்கிறார். ரொம்ப வசதி இல்லாதவர்கள், வறுமையில் உள்ளவங்க பாருங்கள், அவங்களுக்கு கீழே விரித்து கொள்வதற்கு கூட ஒரு விரிப்பு இருக்காது, அவர்களுக்கு நிழல் தருவதற்கு ஒரு வீடு இருக்காது, மழையிலிருந்து வெயிலிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான வீடும் இருக்காது. எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில், பாதைகள் ஓரத்தில், ஊரினுடைய ஓரங்களில் அவர்கள் மரத்தடியில் படுத்து கிடப்பாங்க. அந்த மாதிரியான ஏழைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவ் மிஸ்கீனன் தா மத்ரபத்தின், அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. ஹைர். இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, அல்லதி லைஸ லஹு மஅவா இல்ல துராப், இந்த மிஸ்கீனன் தா மத்ரபா என்றால் யார் தெரியுமா? அவர்தான், அவருக்கு எந்த விதமான தங்குமிடமும் ஒதுங்குமிடமும் இருக்காது, மண்ணை தவிர. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இன்னும் பல வாக்கியங்களில் இதே கருத்து அறிவிக்கப்படுகிறது. கால அல் மிஸ்கீனுல் மத்ரூஹு ஃபித் துராப், அப்படியே மண்ணில் போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஏழையை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். கால அல்லதி லா யகீஹி மின துராபி ஷைஉன், அவர் யார் என்றால் மண்ணிலிருந்து அவரை எதுவுமே பாதுகாக்காது, தடுக்காது. அதாவது விரிக்கிறதுக்கு ஒரு விரிப்பு கூட இல்லாமல் மண்ணோட மண்ணாக படுத்து கிடக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர்களை பாருங்கள், ரோடுகளில் அப்படியே படுத்து கிடப்பாங்க, தெருக்களில் படுத்து கிடப்பாங்க, அதாவது ஊருடைய ஓரங்களில் படுத்து கிடப்பாங்க. இந்த மாதிரியான ஏழைகளுக்கு உணவளிப்பது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, கால ஹுவல் லாஸிகு பித் துராபி மின் ஷித்தத்தில் ஃபக்ரி, கடுமையான வறுமையின் காரணமாக, கடுமையான வறுமையின் காரணமாக அப்படியே மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடியவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, கால அத்துராப் அல் முல்கா அல தரீகி அலல் குனாசா, இந்த மாதிரி இந்த குப்பைகள்லாம் இருக்குது பாருங்கள் பாதையினுடைய ஓரங்களில், அந்த மாதிரி இடத்துல குப்பைகளில் மக்கள் வந்து ஏழைகள் படுத்து கிடக்கிறாங்களா, அந்த மாதிரியான ஏழை. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான் பாருங்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், கால அல் மத்ரூஹு ஃபில் அர்தி அல்லதி லா யகீஹி ஷைஉன் தூன துராப், மண்ணிலே கிடக்கக்கூடியவர்கள், மண்ணிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு, தடுப்பதற்கு எந்த ஒன்றுமே இருக்காது. அதாவது அந்த மாதிரியான ஒரு ஏழை, கீழே விரிச்சு படுக்கிறதுக்கு கூட, தங்கிறதுக்கு கூட ஒரு இடவசதி இல்லாத அந்த ஏழை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு எப்படின்னு சொன்னால் வேலையும் கிடைக்காது, எங்கேயாவது போய் வேலை செய்கிறதா இருந்தால் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஏழைகளை தேடி சென்று போய் அவர்களுக்கு நாம் உணவளிப்பது. வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அதுபோக நாம தேடி சென்று உணவளிக்க வேண்டிய அந்த அமலை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஆக இதுவரை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாகவும் பார்த்த, அதாவது விளக்கிய பல அறிவுரைகள் என்னவென்று சொன்னால், அதாவது மண்ணோட மண்ணாக கிடக்கக்கூடிய ரொம்ப வறுமையிலேயே கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவதாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதுபோக மற்றும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பொதுவாக எல்லா தேவை உள்ள எல்லோரையுமே இந்த வசனம் குறிப்பிடுவதாக, அதாவது அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். கால பல் ஹுவல் முஹ்தாஜ், அதாவது தேவை உள்ள எல்லோருமே இந்த இந்த வசனத்தினுடைய கருத்தில் வருவார்கள். ஏன் என்று சொன்னால், அதாவது அரபி மொழியில் ஒரு வாக்கியம் இருக்குது, தரிபர் ரஜுலு இதஃப்தகர, ஒரு மனிதன் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டால் அவனுக்கு அரபியில் சொல்லப்படும் அவன் மண்ணாகிவிட்டான் என்று. ஸோ அதனால இந்த இடத்துல அவ் மிஸ்கீனன் தான் மத்ரபத்தின் என்று சொல்லும் பொழுது தேவை உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அது குறிப்பதாக அந்த அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள். இந்த விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக வரக்கூடிய அறிவிப்புகளிலே ஒரு அறிவிப்பிலும் காணப்படுகிறது. அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், யகுல் ஷதீதுல் ஹாஜா, கடுமையான தேவை உள்ளவர்கள், அவங்களுக்கு நிறைய, அதாவது மருத்துவ தேவைகள் இருக்கும், உணவு தேவைகள் இருக்கும், உடைகள் இருக்கும், எந்த ஒன்றையுமே அவர்கள் தங்களுடைய வருமானத்தாலோ நிறைவேற்றிக் கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள். இக்ரிமா அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவல் முஹாரப் அல்லது லா மாலலஹு, அதாவது சில மனிதர்களை மக்கள் ஓரத்தில் விட்டுருவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, அவர்களுக்கு எந்த விதமான செல்வமும் இருக்காது, அவர்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பல நேரம் பசியில் கிடப்பாங்க, மயக்கத்தில் கிடப்பாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கு உணவளிப்பது. ஒரு ஊர்லேயும் அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதில் முத்தவல்லிகள் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களிடத்தில் செல்வத்துக்கான ஒரு கணக்கை எடுத்து, நம்ம ஊரில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க, மிஸ்கீன் இருக்காங்க, யாசகம் கேட்கிறவங்க இருக்காங்க என்று ஒரு கணக்கெடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய பரக்கத் செய்வான் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த காசு பிசாசு பிடிச்ச இந்த வாழ்க்கையில் மக்கள், அதாவது பொழுதுபோக்கு, அதே போல் ஊர் சுற்றுறது, அதே போல் இன்னும் இப்படியான, அதாவது மறுமையை மறந்த காரியத்தில் மூழ்கி இருக்கிறார்களே தவிர ஆகிரத்துடைய அந்த சிந்தனையில் இந்த மாதிரியாக உள்ள ஏழைகளுக்கு உதவுறதில் ரொம்பவும் குறைவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அந்த மாதிரி தௌஃபீக் கொடுத்திருந்தா அவர்களெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். பாருங்கள், அகபாவை கடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த அகபாவை கடப்பதற்கான அமல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை தான் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அறிஞர்களுடைய மூன்றாவது வகையினர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது அவ் மிஸ்கீனன் தான் மத்ரபா என்று, கால ஹுவ துல் இயாலில் கசீர், அதிகமான குடும்பத்தை உடையவர்கள், அதிகமான பிள்ளை குட்டிகளை உடையவர்கள். நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம பெரிய பெரிய வசதி உள்ள செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு புள்ள 2 புள்ள தான் இருக்கும். ஆனால் ஏழைகளாக இருப்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குழந்தை செல்வங்களை பரக்கத்தாக கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஏழைகளுக்கு நாம் உணவளிப்பது அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான ஒரு நெருக்கமான ஒரு அமலாகும். இந்த கருத்தும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அவ் மிஸ்கீனன் தா மஸரபத்தின் யகூல் மிஸ்கீனன் து பனீன வ இயாலின் லைஸ பைனக வ பைனஹு கராபத்துன், நமக்கும் அவருக்கும் இடையில் எந்த விதமான இரத்த உறவுமே இருக்காது, ஆனால் அவர் நிறைய குடும்ப குட்டியோட பிள்ளைகளோட நிறைய, அதாவது அவர் செலவழிக்க வேண்டிய கடமைகள் உள்ள அந்த மக்களோட ஒரு பெரிய குடும்பமாக இருப்பார். அந்த மாதிரியான மிஸ்கின்களுக்கு நாம் உணவளிப்பது. கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது குன்னா நுஹத்தசு அன்ன துராப ஹுவ துல் அன்ன தரிப அல்லது அன்ன தரப ஹுவ துல் இயால் இல்லதி லா ஷைஅ லஹு. இந்த அரபி மொழியில் மத்ரபா என்று வருதா இல்லையா, இதனுடைய மூல வார்த்தைகளில் ஒன்று தான் இஸ்மா வரக்கூடியது தரப் என்று ஹசனுடைய வசனில். அவர் யார் என்று சொன்னால், அவருக்கு நிறைய பிள்ளை குட்டி இருப்பாங்க, ஆனால் அவருக்கு அந்த பிள்ளை குட்டிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு உணவளிப்பதை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவதாக கத்தாதா ரஹிமஹுல்லா
ரஹிமஹுல்லா குறிப்பிடுகின்றார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவ் மிஸ்கீனன் தா மத்ரபத்தின் கால தா இயாலின், அதிகமான குடும்பத்தை உடையவர், தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க, அவருடைய மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல மனைவிகள். அப்போ இப்படியாக குடும்பமும் பெரிய குடும்பமாக இருக்கும். ஏழையாக இருப்பார், வசதி இல்லாதவராக இருப்பார். அந்த மாதிரியாக இருப்பவர்களுக்கு உணவளிப்பது. இமாம் தஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள். ذا عيال لاصقين بالارض من المسكنه والجهد, அதாவது மண்ணோட மண்ணா அப்படியே பூமியோட பூமியா கிடக்கிறவங்க, ரொம்ப ஏழைகள் குடும்பத்தார்கள், அவங்களுக்கு வறுமையின் காரணமாக சிரமத்தின் காரணமாக வீடு கூட இருக்காது, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உணவளிப்பது. சரியா? இந்த 3 விதமான கருத்துக்களை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்துவிட்டு அவர்கள் என்ன ஒரு தீர்வை சொல்கிறார்கள் என்றால், அதாவது கௌலு மன் கால உனிய பிஹி அவ் மிஸ்கீனன் கத் லஸிக பித்துராபி மினல் ஃபக்ரி வல் ஹாஜதி லிஅன்ன ذلك ஹுவ ல்லாஹிரு மின் மஆனிஹி. இதில் முதலாவது கருத்து சொன்னாங்க பாருங்க, அதாவது மண்ணோட மண்ணா கிடக்கக்கூடிய ஏழை, அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான அர்த்தம். அரபி மொழியினுடைய அகராதிப்படி அந்த கருத்து தான் தா மத்ரபத்தின் என்பதற்கு ரொம்ப பொருத்தமானது. அதாவது எந்த விதமான வசதியும் இல்லாமல் மண்ணோட மண்ணா கிடக்கக்கூடிய, தரையில் கிடக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது. நீங்கள் ஃபலக் தஹமல் அகபா ஒமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் யுத்ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபத்தின் அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. அடுத்து சும்ம, பிறகு, காண அவர் ஆகிவிட்டார் அல்லது ஆகிவிட வேண்டும், மினல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களிலே. ஆக ஈமான் இந்த இடத்துல, அதாவது இந்த ஃபக்கு ரகபா இத்ஆமுக்கு பிறகு சொல்லப்பட்டாலும், அதாவது வார்த்தையால் சொற்றொடரால் பின்னாடி சொல்லப்படுறதுனால ஈமான் தரத்தால் தாழ்ந்தது என்று நினைச்சிடக்கூடாது. இதுதான் அடிப்படை, இதோடு சேர்த்து தான் மற்ற அமல்கள். அதனால் ஈமான் உள்ளவர்களுக்கு இது சொல்லப்படுகின்ற காரணத்தினால, புரியுதுங்களா, இந்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்படுத்தி இருக்கலாம். சும்ம, பிறகு, கான மினல்லதீன ஆமனு அவர் நம்பிக்கையாளர்களிலே ஆகிவிட வேண்டும். அது மட்டுமா, வதவாஸவ் பிஸ்ஸப்ரி, வதவாஸவ் அந்த மக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். பிஸ்ஸப்ரி பொறுமையை கொண்டு, அதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது, குழப்பம் ஏற்படும் பொழுது, சோதனை ஏற்படும் பொழுது, ஏதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்கிறது. அதே போல் அவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதாவது ஆபத்துகள் நிகழும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்வது. இப்படியாக மூமின்கள் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு சபரை உபதேசம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வதவாஸோ பில் மர்ஹமா, கருணையோடு நடந்து கொள்வதற்கு ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இப்போ திரும்ப வாங்க இன்ஷா அல்லாஹ். எத்தனை விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவதாக அகபாவை கடப்பதற்குரிய அமல்களில் முதலாவது அமல் ஃபக்கு ரகபத்தின், அடிமையை உரிமையிடுவது. இரண்டாவது என்ன, இத்ஆம் உணவளித்தல். இந்த உணவளித்தல் யாருக்கு? நம்முடைய உறவுகளில் உள்ள எத்தீம்களுக்கு. இரண்டாவது யாருக்கு? கடுமையாக பசி பட்டினியில் வசதி இல்லாமல் மண்ணோட மண்ணாக கிடக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு. ஆக முதலாவது அடிமைகளை உரிமையிடுவது, இரண்டாவது எத்தீம்களுக்கு, இரண்டாவது மிஸ்கின் எத்தீம்களுக்கு உணவளிப்பது. அதற்கு பிறகு சும்ம கான மினல்லதீன ஆமனு, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வது, மூமின்களோடு சேர்ந்து விடுவது. அடுத்தது என்ன, வதவாஸோ பிஸ்ஸபர் ஒருவர் மற்றவருக்கு பொறுமையை ஏவுவது. ஐந்தாவது என்ன, வதவாஸோ பில் மர்ஹமா ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்வது. வதவாஸோ பில் மர்ஹமா அதாவது கருணையை கொண்டு, யாரை பார்த்தாலும் கருணையோடு இருங்க, அன்போடு இருங்க, இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்வது. இப்படியாக 5 விதமான அமல்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எதற்கு? இக்திஹாமுல் அகபா, அகபாவை மறுமையில் நரகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அகபாவை கடப்பதற்கு இந்த 5 அமல்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. இந்த 5 அமல்கள் துணை நிற்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக இந்த 5 அமல்களை யார் தங்களுடைய வாழ்க்கை தேடிக்கொண்டார்களோ அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா அவர்கள்தான் வலப்பக்கத்தை உடையவர்கள். யார் அடிமைகளை உரிமையிடுகிறார்களோ, எத்தீம்களுக்கு உணவளிக்கின்றார்களோ, அதாவது அடுத்தடுத்து சொல்லப்பட்ட அந்த அமல்களை உடையவர்கள் இவர்கள் வலது பக்கத்தை உடையவர்கள். இவர்கள் வலது பக்கத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லப்படுவார்கள். உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா.
அடுத்து வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களோ, இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூல் வல்லதீன கஃபரு பி அதில்லத்தினா வ அலாமினா வ ஹுஜஜினா மினல் குதுபி வர் ருசுலி வ கைரி தாலிக். அதாவது நம்முடைய வேதங்கள், நம்முடைய ரசூல்மார்கள், இப்படியாக நாம் இறக்கிய அனுப்பிய ஆதாரங்களை, அடையாளங்களை, அத்தாட்சிகளை யாரெல்லாம் பொய்ப்பித்தார்களோ, ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்கள்தான் இடப்பக்கத்தை உடையவர்கள். அஸ்ஹாபு ஷிமால், சரிங்களா, அவர்கள் இடப்பக்கத்தை உடையவர்கள். உலாய்க்க வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்கள் இடது பக்கத்தை உடையவர்கள். அலைஹிம், அப்படி மறுமைக்கு அல்லாஹ் போயிடுறான். அலைஹிம், அவர்கள் மீது மறுமையிலே நாரு முஸதத்துன், மூடப்பட்ட, பேக் செய்யப்பட்ட நரக நெருப்பு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் அப்படியே போட்டு கீழிருந்தும் மேலிருந்தும் அப்படியே சுற்றி ரேப்பிங் பண்ணுற மாதிரி நரக நெருப்பால் அவர்கள் பேக் செய்யப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த டேப்பை போட்டு நீங்கள் ஒரு சாமான் அப்படியே சுற்றுறீங்க பாருங்கள், டேப் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பயணம் போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதாவது எப்படி வருது? லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், கீழே விரிப்பு, அப்படியே நெருப்பாலான விரிப்பு. அதே போல் ஒமின் ஃபோக்கிஹிம் கவாஷ், மேலே போத்துறதுக்கு நரகத்தில் நெருப்பாலான விரிப்பு, அப்படியே கொண்டு வந்து கீழே நெருப்பு விரிப்பு, மேலே போத்துறதுக்கு போர்வையும் நெருப்பு விரிப்பு. அந்த விரிப்பை விரித்து அது மேலே படுக்க போட்டு அப்படியே இந்த போர்வையை போட்டு சுத்துன்னு சங்கிலியில் போட்டு கட்டிடுவாங்க. அவர் அலைஹிம் நாரு முஸதத்துன், முஸதன்னு அர்த்தம் ஐ முத்பக்கத்துன், அப்படியே மூடப்பட்டதாக இருக்கும். அத்துபக்கஹா அல்லாஹு அலைஹிம், கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் மீது அந்த நெருப்பை அப்படியே கவர் செய்து விடுவான், மூடி விடுவான். ஃபலா தௌஅ ஃபீஹா, வெளிச்சம் இருக்காது. வலா ஃபரஜ், அங்கே இடைவெளிகள் எங்கேயுமே ஓட்டம் இருக்காது. வலா ஹுரூஜ மின்ஹா ஆஹிரல் அபத், எங்கேயும் வெளியே போகிறதுக்கு அவருக்கு வழி இருக்காது. அப்படியே நரகத்தில் சூழப்பட்டதாக, நரகத்தால் அப்படியே கவர் செய்யப்பட்டவராகவே இருப்பார். நரகம் ரொம்ப பெருசு. அதில் அவர் எப்போதுமே இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் இந்த மாதிரி நிலைமையில் தான் அவர் மாற்றப்படுவார். லஹாக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், முக்லகத்துன் அலைஹிம், அவர்கள் மீது அப்படியே நரகம் மூடப்பட்டதாக இருக்கும். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா அலைஹிம் நாரும் முஸதா. புரியுதா? முஸதா என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், கால முத்பகத்துன். அதே போல் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்களும் ஐ முத்பகத்துன் அத்பகஹல்லாஹு அலைஹிம் ஃபலா தௌஅ ஃபீஹா வலா ஃபரஜ வலா ஹுரூஜ மின்ஹா ஆஹிரல் அபதி. அதே போல் தஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்லும்போது முக்லகத்துன் அலைஹிம், அவர்கள் மீது நரகம் முற்றிலுமாக மூடப்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவினுடைய இறுதியில் அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலக வாழ்க்கையை வீணடித்து கொண்ட காஃபிர்கள் மறுமையிலே எத்தகைய கடுமையான நரக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று கூறி முடிக்கின்றான். இதற்கு முன்பாக, அதாவது மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி சொர்க்கத்தினுடைய பாதையிலே அவன் செல்ல வேண்டுமென்றால், நரகத்தை கடந்து விட வேண்டுமென்றால் அவனுக்கு என்னென்ன அமல்கள் தேவை, என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலிருந்து, இந்த சூறாவிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவுரைகளை கொண்டும் வழிகாட்டுதல்களை கொண்டும் நாம் அமல் செய்வதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். ஜல்லனா ரொம்ப கம்பீரமானது, உயர்வானது. சனா என்றால் புகழ், ஹூ என்றால் அவனுடைய, அதாவது அல்லாஹு தஆலாவுடைய புகழ் மிக மிக கம்பீரமானது, கீர்த்தியானது, உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஜல்ல ஷஅனுஹு, அதே அர்த்தம். ஷஅனுன்னு சொன்னால் அவனுடைய காரியம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த காரியம், அல்லாஹ்வுடைய செயல், அது ரொம்ப கண்ணியத்திற்குரியது, மதிப்பிற்குரியதுன்னு அர்த்தம். சையதுல் இஸ்திக்ஃபார் உங்களுக்கு காப்பி பண்ணிட்டேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இது முதல்ல சையதுல் இஸ்திக்ஃபார் அனுப்புகிறேன், அடுத்த ஒன்று அப்படி அனுப்புகிறேம்மா. ஆமாம்மா, அதாவது மாதா தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுட்டி காட்டி கேட்கப்படும். நாங்கள் கொடுக்குறோம், அதாவது குறிப்பாக நம்ம ஏழைகள் படிக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்.
அதே போல் எங்களுடைய நண்பர்களில் சில பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம அவங்க மூலமாகவும் அதை செய்யலாம். நம்மளும் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த ரோடு ஓரங்களில் உள்ளவங்களுக்கு உணவளிக்கிறாங்கல்ல, ஆமாம், அவங்களுடைய நமக்கு வேண்டியவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு தாருல் ஹுதாக்கு அனுப்பிட்டா போதும். மதரசாக்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் நமக்கு அனுப்பிட்டா போதும். மற்றபடி இந்த வெளியில் ஃபீல்டில் போகிறாங்கல்ல, ஆமாம், அது வந்து நம்முடைய நண்பர்கள் செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்கிறோம்மா. பொதுவாக ஈமான், அந்த ஈமான் சொல்லும்போது அதான் நான் அந்த சொல்ல வந்து கொஞ்சம் அவசரத்தில் போயிட்டேன். அல்லாஹ் தஆலா சும்ம கான மினல்லதீன ஆமனு, அடுத்து அவர்கள் ஈமான் உடையவர்களில் ஆக வேண்டும். அப்போ ஈமான் உள்ளவர்களுக்கு என்று என்னென்ன குணங்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானோ அந்த எல்லா குணங்களை உடையவர்களாகவும் அவங்க ஆயிரணும். அதாவது ஈமானுடைய அமல்கள், இப்போ அவர்களுக்கு தொழுகை சொல்லப்படுது, நோன்பு சொல்லப்படுது, அந்த மாதிரியான எல்லா அமல்களையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக ஆயிரணும். அதாவது ஈமான் அதாவது இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானித்தீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத். அதாவது மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே ஈமான் என்ற வார்த்தையும் இஸ்லாம் என்ற வார்த்தையும் ஒரே இடத்துல சொல்லப்படுதோ அப்போ ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம் வரும். புரிஞ்சுக்குங்க. எங்கே ஈமான் என்ற வார்த்தையும் இஸ்லாம் என்ற வார்த்தையும் ஒரே இடத்துல பயன்படுத்தப்படுதோ அப்போ ரெண்டுக்கும் அங்கே தனித்தனி பொருள். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லாம் என்பது வெளிப்படையான அமல்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம். எங்கே வந்து எந்த இடத்துல ஈமான் மட்டும் சொல்லப்படுதோ அங்கே ஈமான் இஸ்லாமோடு சேர்ந்து அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் எங்கே வெறும் இஸ்லாம் என்ற வார்த்தை மட்டும் வந்திருக்குதோ அங்கே ஈமானோடு சேர்ந்த இஸ்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாம், அந்த ரூஹு எந்த பாதையில் போதோ அந்த பாதையை நோக்கி அதை நோக்கி அப்படியே அந்த கண்ணு பார்வை நின்றோம். அதாவதுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தங்களை அவங்களுடைய தரஜாத் அந்தஸ்துகள் உடைய அந்த தகுதிக்கு ஏற்ப சோதிப்பான். அதனால் அவங்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படும். அவங்களுடைய கண்ணியம் வந்து அதிகமாக உயர்த்தப்படுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த மாதிரி நடந்து கொள்வது ஒரு வழக்கம். இப்போ ஹதீஸில் என்ன வருது, அதிகமாக சோதனைக்குரியவர்கள் யார்? நபிமார்கள், அதற்கு பிறகு அவர்களை அடுத்துள்ளவர்கள், அதற்கு பிறகு அவர்களை அடுத்துள்ளவர்கள். அப்போ இந்த துன்யாவில் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. என்னென்ன சிரமங்கள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மறுமையில் அவர்கள் எந்த ஒரு சிறிய ஒரு விஷயம் கூட இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான அடியார்களாக அவர்கள் வருவார்கள். சரிங்களா? மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிறிய அந்த சிரமத்துக்கு கூட அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது, தரஜாத்துகள் உயர்த்தப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதே போல் மற்ற நபிமார்களை பொறுத்த வரைக்கும், நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரூஹு வாங்கப்படுவது என்பது அவர்களுக்கு மென்மையாகவும் அதாவது கண்ணியமாகவும் தான் வாங்கப்படும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா. அந்த வசனத்தில் பாவிகளுடைய உயிர்களை கடுமையாக வாங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக, நல்லவர்களின் உயிர்களை மென்மையாக வாங்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக. அந்த மென்மையாக வாங்கிறதே சிரமமாக இருக்கும். அப்போ கடுமையாக வாங்குவது எவ்வளவு சிரமமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மென்மையாக வாங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சிரமம் இருக்கா, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. புரியுதா? ஸோ அதனால் பாவிகளுடைய உயிர் வாங்கப்பட்டதை போன்று, குற்றவாளிகளுடைய உயிர் வாங்கப்பட்டதை போன்று உள்ள அந்த கடுமை அங்கே நோக்கம் அல்ல. பொதுவாகவே உயிர் வாங்கப்படும் பொழுது, உடலிலிருந்து உயிர் எடுக்கப்படும் பொழுது என்ன ஒரு சிரமம் இருக்குமோ அந்த சிரமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுபவித்தார்கள். அது அவர்களுக்கு கூடுதலாக இருந்தது. அதுதான் சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு இவ்வளவு அதிகமான மயக்கங்களா, இவ்வளவு அதிகமான சிரமங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உங்களிலே, அதாவது அது குறிப்பாக அந்த காய்ச்சலை பற்றி,
ஒருவர் அதாவது இருவர் காய்ச்சலால் வேதனைப்படுவதை போன்று நான் வேதனைப்படுகிறேன்னு சொன்னாங்க. உடல் அந்த காய்ச்சலுடைய அந்த சூடு அதே போல் தலைவலி இருக்குது, அந்தளவு அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது குறிப்பாக சக்கராத்துடைய அதாபுன்னு மட்டும் கிடையாது, இன்னில ஊ ஆக்கு, எனக்கு இந்த காய்ச்சலால் ஏற்படக்கூடிய உடல் சூடு வலி இருக்கிறதே உங்களிலே இருவருக்கு ஏற்படுவதை போன்றுன்னு சொன்னாங்க. அப்போ இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படுவது அங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுது. இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த துன்யாவில் ஒருத்தர் சிரமப்படுறாருன்னு சொன்னால் அதாவது நல்லவர்களுக்கும் அந்த சிரமங்கள் வரும், கூடுதலாகவும் வரும். அதனால அவர் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உள்ளவர் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. சரியா? அது அவருக்கு கஃபாராவாக ஆகும். மௌத்தில் சிறந்த மௌத்து என்ன? அதாவது மௌத்தில் கெட்ட மௌத்து எது? திடீர் மரணம் இருக்கிறது, அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய ஒரு மரணம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு மௌத்தா போகிறாருன்னு சொன்னால் அது அவருடைய கஃபாராக்கள் மன்னிக்கப்படுது, மூமின்கள் அவருக்காக துவா செய்வாங்க, இஸ்திக்ஃபார் செய்வார், அல்லாஹ்வின் மீது ஆதரவு அதிகப்படுத்துவார், பாவங்களிலிருந்து அதிகமாக தௌபா செய்வார், நரகத்தை பயப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் மறுமைக்கு அழைத்து செல்லப்படுவது இருக்கிறதே, அது அவர் ஒரு விசேஷமான அல்லாஹ்வுடைய கருணை. அது சரிம்மா, இந்த உங்களுக்கு துவாக்கள் எல்லாமே அனுப்பிட்டேன். அது பாருங்கள், அல்லாஹும் அது கடைசி துவா இருக்குது பாருங்கள், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ரி வல் ஃபுசூகி வல் ஷிகாகி வல் நிஃபாகி வஸ்ஸுமஅத்தி வர்ரியா. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்திலே வறுமையிலிருந்து, நிராகரிப்பிலிருந்து, பாவத்திலிருந்து, ரசூலுக்கு முரண்படுவதிலிருந்து, நயவஞ்சகத்தனத்திலிருந்து, புகழை விரும்புவதிலிருந்து, முகஸ்துதியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அந்த துவா இப்போ வேணாலும் ஓதுங்க, நீங்கள் சுஜூதில் ஓதுங்க, அத்தஹியாத்தில் எல்லாம் ஸலவாத்து ஓதி முடித்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நாரி வ மின் அஸாபில் கப்ர் அந்த துவா முடிச்சவன ஓதுங்க. எப்போ வேணாலும் ஓதுங்க, தாராளமாக ஓதுங்க. எல்லா துவாக்களும் தொழுகைக்குள்ளார ஓதலாம். நான் ஒரு துவாவும் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் இப்போ அதுக்கு பக்கத்தில் செலக்ட் பண்ணி போட்டு விட்டுறேன். அது சூரா ரஹ்மானில் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். கன்னஹும் பீதும் மக்னூன், அதானே சொல்கிறீங்க? அந்த நெருப்பு கோழியுடைய முட்டை இருக்குது, அது ரொம்ப அழகானது. மற்ற முட்டைகளை விட அது அதனுடைய நிறமும் அதனுடைய ஒரு அமைப்பும் ரொம்ப அழகானது. அதனால் அதற்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது எந்த பிச்சைக்காரர்கள் யாசகர்கள்னால், யாரிடத்தில் போதுமான செல்வம் இருந்தும் அவர் செல்வத்தை தேடி பிச்சை எடுக்கிறாரோ அவர் தான் நாளை மறுமையில் வரும்பொழுது முகத்தில் சதை இல்லாமல் வருவார். சரிங்களா? மற்றபடி வறுமையினால் தேவையினால் யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த ஹதீஸ் அல்ல. அதான் நமக்கு தெரியாதுல்ல அவங்க எதுக்காக வேண்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியது தான். சரிங்களா? ஆமாம், கொடுக்கறது ஏதாவது ஒன்று முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சிறியதோ உணவோ ஏதாவது கொடுத்துட்றது தான் நமக்கு சிறந்தது. மற்றபடி அவர்கள் எதுக்காக கேட்டாங்கங்கிறத அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் முடிவு செய்வான். முதலாவது விஷயம், அவர்களுக்கும் நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யணும். அது ரொம்ப முக்கியம். என்னென்ன துவா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த துவாவை நம்ம அதிகமாக செய்யணும். அதே போல் அல் குர்ஆனில் இன்னொரு துவா இருக்குது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதே போல் இன்னும் ஒரு துவா இருக்குது, வ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. இந்த அனுப்புகிறதையும், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளில் எனக்கு சீர்திருத்தத்தை நன்மையை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா. ஸோ இந்த மாதிரியான நல்ல துவாக்களை நம்ம அதிகமாக அவர்களுக்காக செய்யணும். அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்காமல் இருக்கிறதுக்கும் அவர்களுடைய குணங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக துவா செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னு சொன்னால், நம்ம நிராசையிடக்கூடாது. அவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்க, அவர்கள் திருந்த மாட்டாங்க, அவர்கள் அப்படித்தான், அந்த மாதிரி நம்ம நிராசையாகிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் எப்போதுமே அழகிய ஆதரவு உடையவர்களாக இருக்கணும். 3வது நம்ம சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் பொறுமை உடையவர்களாகவும் இருக்கணும். 4வது, நம்ம அவர்களிடத்தில் எவ்வளவு தான் பேசினாலும், அதாவது ஒரு 90% நம்ம மென்மையாகவே சொல்லணும். எவ்வளவு நம்ம அன்பா உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா, ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீங்கள் அழைப்பீராக என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, அது பொதுவாக எல்லாருக்கும் தான். அப்போ மென்மையான அழகிய உபதேசங்களை அவங்களுக்கு பயன்படுத்தணும். அடுத்து 5வதா,
அவர்களோடு நம்ம பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு நேரங்களை ஒதுக்கி அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பேசணும். அப்படி பேசும் பொழுது பொதுவாக அவர்களை பற்றிய விஷயங்களை பேசுகிறது, அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பேசுகிறது, அப்படியே பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நம்ம விரும்பக்கூடிய இந்த மறுமையுடைய பாதை, நேர்வழியுடைய பாதை, குர்ஆன் சுன்னாவுடைய பாதை, தொழுகை இபாதத்துடைய பாதையை பற்றியான சிறப்புகளை, மேன்மைகளை, அதில் இருக்கக்கூடிய மன நிம்மதியை அதை பற்றி அவர்களுக்கு சொல்கிறது. அடுத்து 6வதாக அவர்களுடைய நண்பர்கள் யார்கிட்ட பழகிறாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். நல்ல நண்பர்களை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து 7வதாக மஸ்ஜிதுகள், மர்கஸ், மதரசாக்களுக்கு நம்ம பயான்களுக்கு அவர்களை அழைச்சிட்டு போகணும். அதே போல் நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு நேரத்தில் கூட்டாக இபாதத்து செய்கிறது. உதாரணமாக தொழுகை இருக்குது, வீட்டில் நீங்கள் தொழுகிறீங்க, அவர்களோடு சேர்ந்து ஒன்றா வீட்டில் இருக்கும் பொழுது ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிறது. அதே போல் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிதாப் எடுத்தோ, குர்ஆன் தர்ஜமாவை எடுத்தோ ஒரு 5-10 நிமிஷம் அவங்களோட சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, பேசுகிறது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்ல மாற்றங்கள் வரும். சரியா? அதனால் நிராசை அடையாதீங்க. அதே போல் கடினத்தை ரொம்ப ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க. உடனே மென்மையாகிடுங்க. அவங்களோட அன்பாக பிரியமாக இருங்க. ரொம்ப கடினத்தை காட்டி கடைசியில் வெறுத்து போகிற அளவுக்கு அவங்கள ரொம்ப தூரமாக்கிடாதீங்க. துஆக்களுக்கு எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் பதில் இருக்குமா? நம்ம பொறுமை. அரபிக்கு தெரியலனா தமிழில் கேட்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கங்க. அரபி ரொம்ப ஒரு அழகான ஒரு அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள் தானே அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதோடையே கேட்க பாருங்கள். இல்லைன்னா தமிழில் கேளுங்க. அதோட தமிழை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சூரத்துல் அனுப்பிட்டேன். அந்த அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அனுப்பியிருக்கேன். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي. அதை மட்டும் திரும்ப அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. அதான் அந்த குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் சீர்திருந்துறதுக்கு உள்ள துவா வார்த்தை. சரிம்மா, போதும். அல்லாஹ் பரக்கத் செய்வா. இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வகுப்பில் சந்திப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل. اللهم نسألك حسن الخاتمة. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.